ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மினி பார்பி டால் இருக்குல்ல, அந்த பார்பி டாலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெஸ் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாட்டு ஒரு துணி தான் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு துணி எடுத்துக்கோங்க, சின்ன பீஸ் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 ஆட்டு மடித்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளவர் பண்ணுவோம்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃப்ளவர் வந்து பேப்பரில் எப்படி கட் பண்ணுவோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரவுண்ட் ஆட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ளவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சைடில் வந்து நம்ம வந்து சரித்து கட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சரிக்காமல் ஓரளவுக்கு லேசாக சரித்து இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி மடித்து கட் பண்ணமோ அதே மாதிரி மறுபடியும் மடிச்சுமே அந்த ஊசி மாதிரி இருக்குல்ல, அந்த முனையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைட்டாட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இது கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே கவனம் மட்டும் சின்னதாட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து லூஸாக இருக்காது, கொஞ்சம் டைட்டாகவே இருக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்னதாட்டு கட் பண்ணி எடுத்துருக்கோம். இல்லை லூஸாட்டு கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுலேயுமே நமக்கு வந்து ஹாட் க்ளூ போட்டு ஒட்டுற மாதிரி ஆயிரும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சின்னதாட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதோட ஒரு காலாட்டு நம்ம வந்து விட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராட்டு நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கரெக்டாட்டு நம்ம சின்னதாட்டு ஓட்ட போட்டனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாட்டு அந்த இடுப்பில் வந்து டைட்டாட்டு நிற்கிற மாதிரி நமக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கீழே ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீளமாட்டு ஒரு சின்ன பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் வந்து ஊசி நூல் இருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் தச்சுமே எடுத்துக்கிடலாம். அப்படி இல்லை ஹாட் க்ளூ இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதை மடித்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நம்ம வந்து மடித்து எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நூல் வந்து அது வெளியே வரும்ல, அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி லைட்டாக மடித்து எடுத்திருக்கேன். அதுவுமே இல்லாமல் வந்து மடித்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ரெஸ் வந்து இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 சைடும் இந்த மாதிரி குட்டியாட்டு நம்ம வந்து மடித்து எடுத்துருக்கோம். நீங்கள் ஊசி நூல் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தச்சுமே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே வந்து அப்படியே நம்ம வந்து ஹாட் க்ளூ போட்டு நம்ம வந்து கரெக்டாக ஒட்டிடலாம். ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். எப்போவுமே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எப்போவுமே துணி எடுத்துக்கோங்க. ஏன்னா பத்தலைன்னா தான் பிரச்சனை ஆயிரும். அதிகமாக இருந்தால் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாகிட்டு பின்னாடி முதுகில் வச்சு நம்ம வந்து இதை ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மட்டும் ஹாட் க்ளூ போட்டு தான் நான் இப்போவும் வந்து ஒட்டுறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதை சுற்றி வந்து நம்ம பின்னாடி வந்து மறுபடியும் முதுகில் வச்சு நம்ம வந்து ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிடலாம். இப்போ இதை ஒட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே ட்ரெஸ் வந்து இப்படியே சிம்பிளாக இருந்தாலும் இதுவுமே ரொம்ப சூப்பராக மாடர்ன் ட்ரெஸ் மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை இதுக்கு மேலே இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கே நம்ம வந்து க்ளூ வைக்காமல் இருக்கோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ளூ வச்சு நம்ம வந்து ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராகிட்டு வந்து நமக்கு வந்து ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போவே பாருங்கள் சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட வந்து மாட்டிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த ட்ரெஸ்ஸு. இதே மாதிரி வச்சுருக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம். உங்களுக்கு இப்படி பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு சின்னதாட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதே துணி தான் நான் எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழுத்தில் சுற்றியும் அந்த மாதிரியுமே பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கிராஸ்லேயுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து வச்சு பார்க்குறேன் எப்படி கரெக்டாக இருக்குதா நல்லா இருக்குதான்னு வச்சு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் மட்டும் ஹாட் க்ளூ போட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒட்டிடுறேன் பின்னாடி முதுகில். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஸ்லேயும் போடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கழுத்தை சுற்றி வர்ற மாதிரியும் போடலாம். அப்படி இல்லைன்னா வெறும் சும்மா கழுத்தில் மட்டுமே கழுத்தில் மட்டுமே நம்ம வந்து சுற்றி நம்ம வந்து அதையுமே க்ளூ போட்டு ஒட்டலாம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயுமே எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை கிராஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம இப்போ வந்து கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு இதையுமே நம்ம வந்து ஹாட் க்ளூ போட்டு வந்து நம்ம வந்து ஒட்டிடலாம். இந்த மாடலுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட குட்டி டால் இருந்ததுன்னா நீங்கள் வந்து டாலுக்கும் பண்ணி பாருங்கள். இல்லை பெரிய டாலுக்குமே இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரெஸ் வந்து போடலாம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் சூப்பராகிட்டு ட்ரெஸ்ஸு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்படியுமே வச்சுக்கலாம். அப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சும்மா மடக்கும் போது பார்த்திங்கன்னா லைன் வந்து நமக்கு வந்து கீழே வரும். அந்த லைனில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுலேயுமே ஹாட் க்ளூ போட்டு வந்து நம்ம வந்து ஒட்டிடலாம். அது பார்த்திங்கன்னா இன்னும் அதை விட சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எப்படி வைக்கணுமோ நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடு நம்ம வந்து ஹாட் க்ளூ போட்டு இந்த மாதிரி பின்னாடி ஒட்டிட்டோம். அதே மாதிரியுமே பார்த்தீங்கன்னா முன்னாடியுமே 2 சைடில் நான் வந்து அதே மாதிரி லைட்டாக மடக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சும்மா கை வச்சு அதை வந்து அழுத்தும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லைன்லாம் வரும். அந்த லைன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயுமே நம்ம வந்து ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராட்டு நமக்கு வந்து ஒரு பார்பி டாலுக்கு வந்து குட்டி பார்பி டாலுக்கு வந்து நமக்கு வந்து ட்ரெஸ்ஸு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய சூப்பரான வீடியோலாம் நம்ம சேனலில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரியான வீடியோலாம் பிடிக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.